விடுகிறது. ஒரு கதை சொல்றேன். எப்பவுமே என் பேச்சை கேட்டவங்களுக்கு தெரியும், நான் ஒரு கதை சொல்லாம முடிச்சது இல்ல, கதை விடுறது இல்ல, கதை சொல்றேன்னு. ஒரு சின்ன கதை தான் அது. ஒரு குடிசை, அது உள்ள ஒரு வயசான கணவன் மனைவி தம்பதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வயசானதுக்கு அப்புறம் தம்பதியா இருக்கிறதே பெரிய கஷ்டம். ஒரு கணவன் மனைவி 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியில மழை பெய்யுது, குடிசை லேசா ஒழுகுது. அந்த கதவை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது. உடனே அந்த வீட்டு பெரியவர், அந்த தலைவர் சொல்றாரு மனைவி கிட்ட போய், அம்மா வாசல்ல யாரோ கஷ்டப்படுறாங்க, கதவை திறந்து பாரு. அவ என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு வேற வேலை இல்லை, இந்த வீட்டுக்குள்ள நீ நானும் உட்காரவே இடம் இல்லை, எவனோ ஒருத்த வர்றான், இந்த குடிசைக்குள்ள விட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, அப்படி போய் பாருமா, மழையில நனையிறான். போய் கதவை திறந்த உடனே ஒரு வயசான பெரியவர் ஓடியாந்தார். வாங்க வாங்க உட்காருங்க, இந்த வீட்டுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம்னு உட்காத்தி வச்சார். கொஞ்ச நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்தா. கதவை திறந்து அவள் கூப்பிடு. இந்த மனைவிக்கு ரொம்ப கோபம் வருது. அது பெரிய விஷயம் இல்ல, இந்த வந்தான் பாருங்க ஒரு கிழவன், அவன் சொன்னா இங்கதான் நமக்கே இடம் இல்லையே, என்னத்துக்கு இன்னொருத்தர் தான். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மனைவி சொன்னது கூட பெருசு இல்ல, எவன் அப்படி வந்தானோ அவன் சொல்றான் நமக்கே இங்க இடம் இல்ல, என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு இங்க இடம் அப்படின்னு. இருங்க, உங்களுக்கு இருந்த மாதிரி அவருக்கு இருக்கட்டும். வர சொல். கர்ப்பிணி பெண் வந்தாங்க. எல்லாரும் அப்படியே இன்னும் 2 பேர் 3 பேர் அந்த குடிசைக்குள்ள இடமே இல்லை, மூச்சு திணறுது. மறுபடியும் அந்த கதவு தட்டுற மாதிரி தெரிஞ்சது. அப்படி என்னன்னு பார்த்தா ஒரு கழுத மழையில நனைஞ்சுக்கிட்டு நின்னது. இவர் சொன்னாரு அவரும் வரட்டும், அவரும் வரட்டும் அப்படின்னார். மனுஷனா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கழுத நனையுது, அதை போய் யாராவது உள்ள விடுவாங்களா? கழுத தான் ரொம்ப மெஜஸ்டிக்கா ஒரு காரியம் பண்ணிச்சு. இதுக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு திறந்த கழுது அது பாட்டுக்கு நடந்து வெளியே போக ஆரம்பிச்சது. இந்த வீட்டில் இருந்த பெரியவர் பார்த்தாரு, ஐயோ இந்த கழுத மழையில நனையுது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்து எப்படியாவது அந்த கழுதையை நம்ம கூட்டிட்டு வந்துடணும், மழையில நனையக்கூடாதுன்னு ரொம்ப தூரம் வந்தா இருப்பாருங்க. அப்படி ரொம்ப தூரம் வரும்போது ஒரு இடி விழற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா இந்த குடிசைக்குள்ள விழுந்தது. உள்ள இருந்த அத்தனை பேரும் காலி ஆயிட்டான். இரக்கத்தோடு இருந்த அந்த பெரியவர் மட்டுமே தப்பினார். இது ஒரு அருமையான கதை. கடைசியில் அந்த கழுதை திரும்பி பார்த்து ஒரு பேசி சிவட்ட, அதாவதுடா இந்த வீட்டில் இடி விழ போகுதுன்னு எனக்கு தெரியும், இரக்கமும் மனித நேயமும் உள்ள ஒரே ஒரு ஆளை காப்பாற்றணுமே தான், நீ ஒருத்தன் தான் என் பின்னாடி வருவே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு வந்தேன். மற்றவெல்லாம் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கட்டும்னு இருந்தா, நீ மட்டுமே என்னை காப்பாற்றணும்னு வந்த. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறவர்களை விட பிறரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை இயற்கை என்றைக்கும் காப்பாற்றி கொண்டே இருக்கும்.